ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சகோதர சகோதரிகள், நம் ஆண்டவர் இயேசுடைய அந்த அன்பு கல்வாரி பலியை கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குறை குற்றங்கள் தவறுகளுக்காக பணம் வருந்துவோம், மன்னித்து வருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நமது குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்குள் அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவான்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் அதே கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவர் ரோமையில் தன்னை இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்துவர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவாக்குகள் 14-20 தொடர்ந்து 30-31 வரை. ரோமையில் தனிவீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக் கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காலம் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரனே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் நடப்புகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமியரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை பேசியபோது, நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானேன். ஆனால் என் இனத்தவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால் தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விளங்கப்பட்டேன் என்ற பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை எதுவுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் மறுபடியாக ஆண்டவரே, நேர்மையான உமது திருமுகத்தை காண்பார்கள். அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகளும் மானிடரை சோதித்தருகின்றன. ஆண்டவர் நேர்மையாளர்
உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். பேதுரு திரும்பி பார்த்த போது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரை இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரை உன்னை காட்டிக் கொடுக்கும் தேவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரை இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சிலர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரரிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை அவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினான், உனக்கு என்ன என்றுதான் கூறினார். அந்த சீடரை இவருக்கு சாட்சி, இவரை இவற்றை எழுதி வைத்தவர், இவரை சார்ந்த உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒன்றொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இது வாழ்வழிக்கும் இயேசுவின் நற்செய்தி. வழி நடத்தும் தெய்வமே இறைவா, உமது தீர்வை வழி நடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ ஆயர்கள், நட்டு நடத்தந்தர்கள், துறவரத்தார், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரும் தூய ஆவியாரின் ஏழு முறைகளையும் பெற்று உமது அரசை நிலைநிறுத்தி பாதுகாத்து வழி நடத்தி துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் புரியும் வல்லவே இறைவா, தூய ஆவியாரின் வருகைக்காக காத்திருக்கும் நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி திருமுழுக்கின் போது பெற்றுக்கொண்ட அருளை உறுதிப்படுத்தி உமது பிள்ளைகளாக அன்பு பணி செய்து வாழ வரம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதுகாத்து வழிநடத்தும் வல்லவே இறைவா, இவ்வுலகில் பல சவால்களையும் வென்று வெற்றி வீரனாக வாழ்ந்து காட்டியது போல எமது வாழ்வில் வரும் துன்பங்களை பொறுமையை நேற்று தூய பவுல் கூறுவது போல், இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னை கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்பதற்கு ஏற்ப இறைவனில் நம்பிக்கை வைத்து அவரை பின்தொடர்ந்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, பல விதமான இயக்கங்கள் சுமைகளுடன் உண்மை நாடி தேடி வந்த மக்களின் விருதுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், இதுவரை காலமும் உண்மை வழிநடத்தி வரும் தாய்க்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் அன்னையின் ஆசையும் பரிந்துரையும் பெற்று நல்ல வாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள அன்பு தந்தையே இறைவா, இம்மண்ணுலகிலும் மோடு வாழ்ந்து எம் அன்பிற்குரியவர்களையும் மற்றும் இத்திருப்பதியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும் உமது உன்னதத்தில் இடமளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தை என்று உள்ள எல்லாம் வல்லவரை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையேற்பை நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக முன்னேற்றமானார். ஆகவே பாசா மகிழ்ச்சி போக அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சியை கொண்டு பாட நாங்களும் அவர்களோடும் சேர்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: இவ்வாறு எங்களால் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுபனவாக்கு. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையெழுத்தப்படுவே உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்களே, நன்றி புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிலத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படி நினைவாக செய்யும். இது நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வளிக்கும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு பணிபுரிய தகுந்தவர்கள் எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கின்ற எனவேதான் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாருடன் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகங்கு பரவி இருக்கும் அது திருவை உங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பிராங்க் கர்தினால் லியோ எல்லா திருநீராகிய அனைவரோடு உங்கள் திருவை அன்பின் நிறைவு பெறச் செய்தது. மேலும் உயிர்களின் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கூர்ந்து மத திருமொழியில் ஏற்றிருந்த அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாதை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் வாழி பங்கு கொண்டு தகுதி பெற்றும் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்றும் வரமன் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லறிவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்து தந்தவர் ஒன்று சேர்ந்து பின்னர் தந்தை நோக்கி சபம் செய்வோம். அமைதியை தருமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்கள் குற்றம் குறைகளில் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்துக்காக எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு
தருகிறேன் எனும் திருத்தூதரை பார்த்து சொன்னவர் உன் பிள்ளைகளுக்கு குழுமி இருக்கும் எங்களது மனித தவறுகள் பிழைகளை பாராதுள்ள திருவிழா நம்பிக்கையை மட்டும் பார் உமது திருவுரத்துக்கு ஏற்பதன் அமைதி ஒற்றுமை தந்தருவீரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தரும் இந்த உலகம் ஒரு மனிதர் நமக்கு தர முடியாத அந்த உண்மையான சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஒருவருடன் அதே சமாதானத்தின் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் ஆண்டவருடைய இவருடைய அன்பு விருந்தில் பங்கு பெற்றாம் பெற்றோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டுதல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழையனவற்றிலிருந்து புதிய மறைபொருளுக்கு நீர் எங்களை வழி நடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை அன்பிலும் நட்புறவிலும் சென்று வாழ்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மிட்லாண்ட் யாத்திரை பற்றி ஒரு சிறிய அறிவித்தல். அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஜூலை 12ஆம் தேதி சனிக்கிழமை அவர் லேடி ஆஃப் யாவேஸ், அதாவது பத்திமா அன்னை தமிழ் பணியகத்தின் ஆன்மீக பணியகத்தினால் இது நடத்தப்படுகின்றது. அறிவித்தல்களை பார்த்து அதை இணைந்து கொள்ளும்படியாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.